அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சசிகுமார் நடிப்பில் ராஜமுருகன் டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் மை லார்ட் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். மத்திய அமைச்சர் சுஜாதா மோகன் அப்படின்றவங்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு வீட்லேயே படுத்த படுக்கையாக ட்ரீட்மெண்ட்டு ஓடிட்டு இருக்குது. இப்போது அவங்க உடம்புக்கு பொருந்துற மாதிரி கிட்னி டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் சீக்கிரமாக நடக்காது, அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அது இதெல்லாம் இருக்குது. இவங்க குறுக்கு வழியில் யாரையாவது பிடிச்சி இவங்க உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி ஆள் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோயில்பட்டியில் இருக்கிற ஒரு கிட்னி புரோக்கர் சார், எங்கள் ஊரில் முத்துச்சிப்பின்னு ஒருத்தன் இருக்கான் சார், அவனுடைய உடம்புல இருக்கிற கிட்னி கரெக்டாக இருக்கும், செட் ஆகிடும், நான் செக் பண்ணியெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு தகவல் கொடுக்குறான். உடனே மத்திய அமைச்சருடைய ஆட்கள் கோயில்பட்டிக்கு வராங்க. முத்துச்சிப்பியை பார்த்துட்டு அவர்கிட்ட, அப்பா, கடவுள் ஒரு ஆளுக்கு 2 கிட்னி ஏன் தெரியுமா கொடுத்துக்கிறான், ஒன்று இல்லைன்னா கூட ஒன்றில் உயிர் வாழலாம்பா, அந்த ஒன்றை 2மே இழந்து சாவர நிலமையில் இருக்கிறாங்க பார், அவங்களுக்கு உதவி பண்ணணும் தான் கடவுள் ஒரு மனுஷனுக்கு 2 கிட்னி கொடுத்துருக்குறான். ஆகவே உன்னுடைய கிட்னி தான்ப்பா அமைச்சரம்மாவுக்கு பொருத்தமாக இருக்கும், நீ தயவுசெய்து உன்னுடைய ஒரு கிட்னியை கொடுத்துட்டு அமைச்சருடைய உயிரை காப்பாற்றணும், நீ ஒரு கிட்னி கொடுக்கறதுனால உனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு முத்துச்சிப்பிக்கிட்டேயும் அவனுடைய மனைவி சுசிலாக்கிட்டேயும் சமாதானமாக பேசி அவங்க கையில் காலில் விழுந்து எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துச்சிப்பியும் அவருடைய மனைவி சுசிலாவையும் இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கூட்டுன்னு போய் அந்த மத்திய அமைச்சருடைய கிட்னியை மாற்றுறதுக்கு ஏற்பாடு நடந்துன்னு இருக்கும்போது தான் முத்துச்சிப்பிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை முத்துச்சிப்பிக்கும் அவருடைய மனைவி சுஷிலாவுக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் இவன் தன்னுடைய கிட்னியை அந்த ஊழல் மத்திய அமைச்சருக்கு தானமாக கொடுத்தானா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. அதாவது மனிதன் செத்து போயிடுவான், ஆனால் மனித தன்மை இருக்க பற்றியா, அது என்றைக்குமே சாகாது அப்படின்ற இந்த ஒன் லைனை வச்சுக்கின்னு படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் மிக பிரமாதமாக கதை சொல்லி இந்த படத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜமுருகன். அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இந்த முத்துச்சிப்பின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கோம் சசிகுமார். சசிகுமாருக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான கேரக்டரு, அந்த கேரக்டரில் மனுஷன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மிக பிரமாதமான ஆக்டிங்கு. அவருடைய மனைவியாக கன்னட நடிகை சைத்ரா ஆச்சர் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களும் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு சீன் ஒரு ஏழைங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும் நமக்கு. அந்த ரேஷன் கார்டு கிடச்சிட்ட சந்தோஷத்தில் கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு ரேஷன் கார்டு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த வெயிலில் அந்த பொட்டல் கார்டில் கீழே விழுந்துருவாங்க. அந்த சீனில் அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த மத்திய அமைச்சர் சுஜாதா மோகன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஆஷா சரத்தினுடைய ஆக்டிங்கை சொல்லியே ஆகணும். 2 கிட்னியும் போயிடுச்சு, நமக்கு வசதி, பணம், அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தோம், இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாமல் நம்ம செத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்கள சுற்றி நிற்கிறவங்களெல்லாம் நம்ம எப்போ செத்துருவான்னு தான் இவனுங்கெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கறது, அவங்கள கோபமாக விரட்டுறது. முக்கியமாக கிளைமேக்ஸ் சீனில் இவங்களுடைய ஆக்டிங்கும் சசிகுமார் ஆக்டிங்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அந்த கிளைமேக்ஸ் சீனில் படம் பார்க்குற நம்மளெல்லாம் கண்கலங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த படத்தில் ஊரில் நடக்கிற அந்த ஊழலெல்லாம் தட்டி கேட்குற ஊடகவியலாளர், பத்திரிகையாளராக நடிச்சிருக்கோம் குரு சோமசுந்தரம். அருமையாக பண்ணியிருக்கிறார். அவருடைய பாடி லாங்குவேஜை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஏண்டா பத்திரிகைக்காரெல்லாம் நாய் நரி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி தெரிஞ்சுன்னு இருக்கிறானுங்க, காசை வாங்கி சுற்றின்னு இருக்கிறானுங்க.
அப்படியாப்பட்டவன் நினச்சியாடா நான்? அடிபட்டு கிடக்கிற அணிலுக்கும் முயலுக்கும் துடிச்சு நிற்கிறத பார்த்து கர்ஜிக்கிற சிங்கண்டா நான், அப்படியாப்பட்ட பத்திரிக்காரன்டா நான் அப்படின்னு அந்த சொல்கிற அதெல்லாம் வந்து சோமசுந்தரம் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் மற்றவங்களும் சரி எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாஸ்ட்டில் இந்த ஜட்ஜாக வர ஜெயபிரகாஷும் கொஞ்ச நேரம் தான் வருவார். ஜெயபிரகாஷ் அருமையாக பண்ணியிருக்கிறார். அதுக்கடுத்தது ஷான் ரோல்டனுடைய மியூசிக். இந்த தியேட்டரில் பாருங்கள், தியேட்டரில் வந்து அந்த காட்சியோட அந்த பாடலெல்லாம் கேட்கும்போது அதனுடைய வரிகள், மியூசிக்கு எல்லாமே மியூசிக் சூப்பராக இருக்குது இந்த படத்தில். அதுக்கு அடுத்தது சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த படத்தில் வர டைலாக்கு. ஒன்றும் அப்படியே பசு மரத்தாணியில் மரத்தில் ஆணி அடிப்போமே அந்த மாதிரி நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு மனசில் அப்படியே பதிகிற மாதிரி மிக பிரமாதமாக டைலாக் படம் முழுக்கம். ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு கேரக்டரும் அவ்வளோ அருமையாக பேசுகிற டைலாக்கை எழுதியிருக்காங்க. படத்தில் வந்து அங்கங்கே சிறு சிறு குறைகள் இருந்தாலும் அந்த குறையெல்லாம் பற்றி நம்ம பார்க்கவே கூடாது. அப்படியாப்பட்ட படம் இது. கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய படம். காரணம் வந்து நம்ம வந்து நிலவுக்கு ராக்கெட் விட்றோம், அது விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை நம்ம வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டாலும் நம்ம இந்தியாவினுடைய கிராமத்தில் இருக்கிற எளிமையான மக்கள், வறுமையில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கும் ஒரு ரேஷன் கார்டு கிடைச்சா சந்தோஷப்படுற நிலைமையில தான் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட மக்களை நல்ல வசதியான அரசியல்வாதியும் சரி பணக்காரங்களும் சரி ஒரு கில்லு கீரை மாதிரி ஒரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க. பள்ளத்தில் விழுந்தவனை போய் காப்பாற்றுறதுக்கு கை கொடுக்காத, காரணம் அவன் பள்ளத்தில் விழுந்தாலும் விழுந்தது தான், விட்டுரு, அவன் சாப்பிட்டான். நீ போய் அவனை காப்பாற்றுறன்னு கை கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீயும் பள்ளத்தில் விழுந்துருவ அப்படின்னு வரும். அந்த மாதிரி வறுமையில் இருக்கிற ஏழ்மையான மக்கள் இன்னும் பள்ளத்திலேயே தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்தது நசுக்கி அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாத்துகிற ஆட்கள் வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் செதுக்கி சொல்லியிருக்கிறாரு. ஒன்றுத்துக்கும் உதவாத படங்களெல்லாம் வந்து 200 கோடி 300 கோடின்னு கலெக்ஷன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்தமாரி படங்களை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டாடணும். அப்போ தான் அந்த மாதிரியான குப்பை படங்கள்லாம் வராது. அதை தான் நான் கடைசியாக அந்த படத்தை பற்றி சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் போட்டு விடுங்க. பாய்.